சிவகார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. படத்தில் ஒரு 43 மினிட்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டது. அது ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கற்பனை தான். கற்பனையை சொல்லும்போது நம்ம ரியாலிட்டியில் ஒரு செட்டு போட்டு அதை பண்ண முடியாதுங்கிறப்ப விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டது. 43 நிமிஷம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணோன்னா ஸ்பீல்பர்கே ஃபோன் பண்ணி கேட்டாராம், என்னப்பா 43 வருஷத்துலேயே முடிச்சிட்டே நீ அப்படின்னு சொல்லி. அவர் வந்து 7 வருஷம் எடுத்துக்கு வரான். தம்பி பண்ண வேலைகள் எல்லாம் பார்த்து அவர் ரொம்ப காமாக இருப்பார், குவாய்ட்டாக இருப்பார், பேசவே மாட்டார். இப்போதான் எனக்கே தெரியுது அவர் மூட்லேயே இருந்திருக்காரு, அந்த ரோல்லேயே. ஆமாம், அந்த கேரக்டர் நீ மூடுனா வேற. இப்போ பாரு, நம்ம இப்படி உட்காந்துருக்கீங்க, 2 பக்கத்தில் தலை இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா தான் ராவண மாதிரி இருக்குது. நாளைக்கு கோச்சிக்கிட்டாங்கன்னா யாராவது சொல்லுங்க. இங்கிருந்து எனக்கு பார்க்காம அப்படிதானே இருக்கு, முன்னாடி பாருங்க. அப்புறம் படத்தில் ட்ரெய்லர்ல நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அதை பார்த்துட்டு மழை ஏன் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. இப்போ கரெக்ட் டைம்ல இருக்கு, எல்லாரும் போய் தியேட்டர்ல இருந்து வெளியே போறதுக்குள்ள கடன்னு போய் படத்தை பார்த்து நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அந்த கதையுடைய சாராம்சமே. நிலம் வந்து திரும்ப வந்து அடுத்த ஜெனரேஷன் நம்ம கொடுத்துட்டு போறோம். அதான் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி. ஏன்னா டெஸ்ட்ராயருக்கு அதுதான் சிங்கிளாக தான் வரும் மாதிரி. ஸோ சரி அவங்களுக்கே அவங்க போட்டுக்கிட்டாங்க ஒரு பிட்டு. 53 வருஷம் திருவிளையாடல் வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஒரு முழு சிவன் படம். ஏன்னா நிறைய அங்கே பார்ட் பை பார்ட் சிவன்லாம் காமிச்சிருக்காங்க. முழுசாக தமிழில் இது வரையும் வர ஒரு சிவன் படம் தான் இது. ராவணன் சாக மாட்டான், செத்தான் அவன் ராவணனே கிடையாது. இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். மாயன் பார்ட் 2வோட இன்ட்ரோவிலே ராவணன் இன்ட்ரோ ஆவார். இது மொத்தம் 4 பாட்டு மாயன். ஃபஸ்ட்டு வந்து மாயன், ஜஸ்ட் மாயன். செகண்ட் வந்து வார் ஆஃப் காட்ஸ், செகண்ட் மாயன் பார்ட் 2. மாயன் 3 வந்து ரிட்டர்ன் ஆஃப் ருத்ரா. மாயன் 4 வந்து கன்க்ளூஷன். வணக்கம். வணக்கம் வணக்கம் மாயன் வணக்கம். வணக்கம். மாலை வணக்கம் கேள்விப்பட்டிருக்கேன், மாயன் வணக்கம் டிஃப்ரெண்ட். மாயன் டீம் ஃபுல்லா வந்துருக்குல்ல, அதெல்லாம் சேர்ந்து வணக்கம் சொல்றது அப்படின்றது தான். ஸோ டாக்கிங் அபவுட் மாயன், போன ஃப்ரைடே ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு ஃபேசினேஷன், அது என்ன மழை வந்துருச்சு. அதனால இப்போ மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே பசங்களெல்லாம் கூப்பிட்டு போய் பார்க்க சொல்லுங்க. ஆமாம், நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் படம். கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதுலேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். லைக் அந்த விஎஃப்எக்ஸ் சிஜி அது வந்து ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது படம் பார்க்கும் பொழுது. ஸோ அதில் ஒவ்வொருத்தருக்குமான எக்ஸ்பீரியன்ஸஸ் அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் விஎஃப்எக்ஸ் எல்லாம் அந்த விஎஃப்எக்ஸ் இல்லை, படத்தில் ஒரு 43 மினிட்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டது. அது ஏன்னா நம்ம ஒரு சில விஷயங்களை சொல்லும்போது நம்ம பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு கற்பனை தான். கற்பனையை சொல்லும்போது நம்ம ரியாலிட்டியில் ஒரு செட்டு போட்டு அதை பண்ண முடியாதுங்கிறப்ப விஎஃப்எக்ஸ் தேவைப்பட்டது. தேவையான இடங்களில் விஎஃப்எக்ஸ் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது ஒரு கதை, அந்த கதைங்கிறது ஒரு அழகான பொண்ணு மாதிரி, அதுக்கு மேலே டெக்கரேட் பண்ணுற ஜுவல்ஸ் தான் விஎஃப்எக்ஸ். அப்படி தான் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் நிறைய விஎஃப்எக்ஸ் இருக்குது. காரணம், நாங்கள் அந்த விஷயங்கள்லாம் தொட்ட விஷயங்கள் எல்லாமே ஒரு ஆமானுஷமான விஷயங்களும், நமக்கு நம்மளோட லைஃப் சீக்ரெட்ஸ்னு சொல்லலாம். நம்ம தமிழர்களோட ஆதி தமிழரோட சீக்ரெட்ஸ் இதெல்லாம் தொடும்போது நார்மலாக இன்றைக்கி ஒரு செட்டாவோ அப்படியே போட்டால் ரொம்ப இன்னுமே எக்ஸ்பென்சிவ் ஆகிடும். அது எடுக்கக்கூடிய இந்த அளவுக்கு விஎஃப்எக்ஸில் கிடைக்கிற ஒரு ஃப்ரீடம் கிடைக்காது. அதனால் விஎஃப்எக்ஸில் போயிட்டோம். பட்ஜெட்டிங்கும் போது ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்னாலே பயங்கரமா அழுவாங்க. இப்போ அப்படிங்கும்போது 43 நிமிஷம் அது 43 பட்ஜெட்டிங்ல. ஆமாங்க, அது ஆக்சுவலாக பெரிய பட்ஜெட் தான், பெரிய செலவு தான். ஆனால் ப்ராப்பராக அது ஒரு நாங்கள் இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு இருந்த இடையில கோவிட் வந்த டைம்லலாம் திரும்ப ஒர்க் ஆன் விஎஃப்எக்ஸு. அதோட பிளான்ஸ் கொஞ்சம் கரெக்டாக தெளிவாக இருந்தது. ஸ்கெடியூல் பண்ணதோ ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணதோ கரெக்டாக பண்ணோம். பிரித்து கொடுத்தோம். கொஞ்சம் துபாயில் இருந்தது, கொஞ்சம் மேஜர் போர்ஷன் இங்கே நடந்தது. அதுக்கப்புறம் பிரித்து வேறு இடங்களில் கொடுத்து வாங்கினோம். எல்லா நாட்டுகளையும் பிரித்து கொடுத்ததுனால கொண்டு வர முடிஞ்சது. இல்லை, இடையில ஒரு 2 வருஷம் பிரேக் வேறு கோவிட்னால. ஸோ அதெல்லாம் சேர்த்து தான் இந்த 4-5 வருஷம் ஆச்சு. இல்லைன்னா அது ஒரு 3 வருஷத்தில் வர வேண்டிய படம் தான் அது. அண்ட் உங்ககிட்டண்ணா, நீங்கள் அந்த 3 டைம் லைனில் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பீரியாடிக், அப்புறம் ப்ரெசென்ட் அண்ட் பாஸ்ட் 3லேயும் சேர்ந்த மாதிரி ஒன்றுக்குமே டிரான்சிஷன்ஸ் தெரியும்ல. இப்போ ப்ரெசென்ட்லனா ஒரு மாதிரி இருக்கணும், பாஸ்ட்டில் ஒரு மாதிரி இருக்கணும், ஃபியூச்சரில் அந்த ஒரு மாதிரி இருக்கணும் போது அந்த டிரான்சிஷன் ஆக்டராக எப்படி பண்ணுறீங்க? இதுக்கெல்லாம் காரணம் வந்து டேரக்டர் சார் தான். டேரக்டர் சார் தான் முதல் காரணம். ஏன்னா நம்ம சாதாரணமாக நடிக்கிறது யூஸ்வலாக இப்போ இந்த கேரக்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க, அது ஒர்க் பண்ணுவோம். அதில் வேறு எதனா ஒர்க் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஐடியா கொடுப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி வேணும், இல்லை ஒரு செட்டில்டாக வேணும், இது மாதிரி பண்ணணும் அப்படின்னு எதனா சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது அந்த பர்டிகுலராக
அந்த கேரக்டர் பண்ணும்போது சொன்னார், இந்த மாதிரி பண்ணணும் சார் அப்படின்னு. அப்புறம் சிஜி மேட்னு விஎஃப்எக்ஸ்னு நமக்கு புதுசு இல்லை, ஏதோ பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னா வந்தால் இந்த மாதிரி க்ரீன் கலர் மேட்டை வச்சுட்டு எல்லாருக்கும் லோயர் சட்டெல்லாம் மாட்டி விட்டு கையில் அட்டை கைத்தியெல்லாம் சுற்று, இதுதான் எரும மாடுன்னு ஒரு அண்டா மேலே உட்கார வச்சு, இது மாடே கிடையாதுடா காலு இவ்வளோ பேசுறது இல்லை, அது ஒரு மாதிரியா போயிட்டு அப்புறம் அண்ணனை பார்த்து பக்கத்தில் இருக்காரு, சரி இங்கே இருக்கிறதுலாம் கொஞ்சம் திருடி நம்ம கொஞ்சம் போட்டுக்கோ அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணி அப்புறம் அப்படின்னு மேட்ச் பண்ணி ஒரு புதுசாக இருந்துச்சு, எனக்கு புதுசாக இருந்தது. அப்புறம் கொஞ்சம் டேரக்டருடைய ஐடியா தான், அப்புறம் நம்ம அண்ணன் ஜான் அண்ணன், ஸோ எல்லாருமே ஒரு ஐடியா கொடுத்தோன்னே எல்லாம் பார்த்துட்டு அது ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்வாகா தெரியுது அதில். ஏன்னா ஒரு கூலிங் கிளாஸ் போட்டுட்டு அந்த காஸ்டியூமில் கூலிங் கிளாஸ் போட்டு நம்ம ஸ்கூலில் பார்த்துருப்போம், ஒரு ஃபன்னி ஸ்கிட்டு பண்ணும்போது அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் இதில் மாஸாக இருக்குது அந்த அப்பீலு. ஸோ ஒர்க்கிங் வித் அந்த கேரக்டர். இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பெஷல் தேங்க் டு டைரக்டர் சார், பிகாஸ் ஐம் அ நியூ கமர், இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹாலிவுட்டில். ஸோ இந்த தீம் வந்து ஒரு வி ஸ்டார்ட் த ப்ராஜெக்ட் 2019. ஸோ நாங்கள் டீசர் ஷூட் பண்ணும்போது இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. க்ரீன் மேன் ஷூட் பண்ணோம், ஒரு 1 day ஷூட் பண்ணோம். எடுக்குமா எனக்கு புது நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அது வந்து எனக்கு அப்போ உனக்கு ஒன்றும் தெரியல. ஸோ மாயன் டீம், மாயன் குழு, ஒரு ஏடிஸ் அண்ட் டைரக்டர்ஸ் தான் என்னை வந்து கைட் பண்ணி கிவ் மீ லைக் கம்ஃபர்ட் ஜோன் ஆக்குனாங்க. ஸோ அந்த இஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் பிலாங் டு டைரக்டர் சார் அண்ட் அந்த டீம். அந்த அந்த டீசர் பார்க்கும்போது ஐ ஃபீல் ஓகே, என்னால் கூட பண்ண முடியுமோ அந்த கான்ஃபிடன்ஸ் வந்து உருவாக்குன்னு வந்து மாயன் டீம் அண்ட் ஜான் அண்ணா, சைடின் அண்ணா, ஹோல் டீம். இப்போ when I'm doing the project, எனக்கு தெரியாது எனக்கு இவ்வளோ விஷயம் வரும்னு எனக்கு தெரியாது, இவ்வளோ கேரக்டர் பண்ணுவோம் எனக்கு தெரியாது. ஸோ பிகாஸ் வி கோ வித் த ஃப்ளோ, go with the flow, and அந்த ஃப்ளோ வந்து இஸ் கெட்டிங் பிகர் அண்ட் பிகர் அண்ட் பிகர் டே பை டே. ஸோ அதனால் வந்து நான் இந்த கேரக்டர் பண்ணுவேன், எனக்கு வந்து அந்த கேரக்டர் பண்ணுவேன் எனக்கு அன்றைக்கி மட்டும் தான் தெரியும். I didn't do any preparations. பட் சார் சொல்லுவார், ப்ரோ நீங்கள் வந்து இந்த கேரக்டர் பண்ண போகிறீங்கன்னு 2 days பிஃபோர் சொல்லுவார். ஆனால் அங்கே போய் பார்த்தா அந்த கேரக்டர் டபுளாக இருக்கும், டபுள் எஃபர்ட் போடணும். ஸோ அந்த 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 எனக்கு as a நியூ கமரில் வந்து ஒரு ப்ரெஷர் இல்லாமல் ஒரு மாதிரியா கம்ஃபர்ட் ஜோன் ஆக்கணும் வந்து சார் அண்ட் டீம். ஸோ இந்த கேரக்டர் வந்து ஐ டிட் லைக் சிவன் கேரக்டர் பண்ணியிருக்கேன், மாயன் கேரக்டர் பண்ணியிருக்கேன், ஆதியோ கேரக்டர் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து கால பைரவ கேரக்டர் பண்ணியிருக்கேன், அப்போ வந்து மாய உலகத்தை ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபியூ கேரக்டர் பண்ணும்போது அது எனக்கு வந்து ஆஸ் அ ஆக்டர் வந்து ஐ வாண்ட் கிவ் அ டிஃப்ரெண்ட் டெப்த் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் காமிக்கும் எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஏன்னா ஒரு பாடி ஐ மீன் மக்கள் வந்து ஃபர்ஸ்டாக பார்க்க வந்து லுக் தான் எனக்கு பார்ப்பாங்க. ஸோ அந்த லுக்கை பார்க்கும்போது எனக்கு வந்து ஃபர்ஸ்டாக வந்து ஐ வாண்ட் டு கிவ் பாடி ட்ரான்சிஷன்ஸ். ஸோ அது வந்து ஒரு டயட் ஃபாலோ பண்ணணும். சிவனை வேஷம் போடும்போது எனக்கு ஐ காட் கூஸ் பம்ப். ஸோ ஏன்னா when I do the சிவன் ஒரு கேரக்டர் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த ஃபாஸ்டிங் இருப்பேன், ஃபார் மார்னிங் டு நைட் ஃபாஸ்டிங்கில் இருப்பேன். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஸ்வாக்கு, அந்த ரன்னிங் சீக்வன்ஸ், ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுவாங்க. So I don't feel any tiredness because of the comfort zone and sir and the team give. And then Kyle Abara பண்ணும்போது is a different journey. At the time you have to look fierce. You have to look fierce and கண்ணில் வந்து you must look like very angry mood இருக்கணும். So and different transition, different body language, all because of sir effort, team effort, and John Anna, Saidina, they also ஆக்சுவலி நாங்கள் வந்து படத்துக்கு ஏன் இவளை நல்லபடியாக கொண்டு வந்துருக்கோன்னா இட்ஸ் மெயின்லி பிகாஸ் வி ஒர்க் ஆஸ் அ ஃபேமிலி. ஒரு ஃபேமிலியாக ஒரு படத்தை கொண்டு வந்துருக்கோம். நிச்சயம் இந்த படம் நிச்சயம் மக்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்ககிட்ட தம்பி சொன்னாப்புல ஃபேமிலியாக ஒன்றா இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ் சினிமாவே எப்போவுமே எப்படி அப்படின்னா எல்லாருமே ஒரு ஃபேமிலியாகவே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ யார் வந்தாலும், புது நடிகராக இருந்தாலும் சரி, பழைய நடிகராக இருந்தாலும் சரி, ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்களாக இருந்தாலும் சரி, எவ்ரிபடி கம்ஸ் க்ளோஸ் டு ஈச் அதர். ஸோ எவ்ரிபடி சப்போர்ட்ஸ் ஒன் அண்ட் அதர். இப்போ வந்து தம்பி வந்து முதல் முறையாக சினிமாவில் நடிச்சிருக்காரு, ஹீரோவாக நடிச்சிருக்காரு, அவரே இவ்வளோ ஃபீல் பண்ணி நடிச்சிருக்காரு, இவ்வளோ பாடியை வருத்திருக்காரு. சிவனா நடிக்கும் போது அவர் வந்து ஃபாஸ்டிங் இருந்திருக்காரு. அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் சினிமாவை போய் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அண்ட் ஆல்சோ நான் எங்களெல்லாம் எவ்வளோ பாசமாக அண்ணன் அப்படின்லாம் கூப்பிடும்போது தம்பியை நாங்கள் விட்டுற முடியுமா? ஸோ அங்கே போனதுக்கப்புறம் முதல்லலாம் போகும்போது தோணும், ஏன்னா புதுசாக ஏதோ படம் எடுக்கிறாங்கப்பா, ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு. அங்கே போனால் இவ்வளோ வேலை நடக்குது, இவ்வளோ பண்ணுறாங்க, நம்மளும் அதில் உள்ளே இறங்கி செய்வோமே அப்படின்றது வந்து அந்த மோட்டிவேஷன் வந்து டைரக்டர் சார் கொடுத்தாரு. தம்பி பண்ண வேலைகளெல்லாம் பார்த்து அவர் ரொம்ப காமாக இருப்பார், குவாய்ட்டாக இருப்பார், பேசவே மாட்டார். இப்போ தான் எனக்கே தெரியுது அவர் மூட்லேயே இருந்திருக்காரு, அந்த ரோல்லே. ஆமாம், அந்த கேரக்டர் நீ மூடுனா வேற
நான் பேசினா எது பேசினாலுமே தப்பாதான் இருக்கு. எனக்கு கரெக்டா தான் கன்வே ஆச்சு. உனக்கு கரெக்டா தான் புரிஞ்சுச்சு இல்ல? டைரக்டர் சார் அவர் கேரக்டர்லயே இருந்திருக்கிறாரு. அப்படி சொல்லவா? கேரக்டர்லயே இருந்துக்கிறாரு அவரு. நாங்க வந்து அவர் டைரக்டர் சொன்ன மாதிரி படம் வந்து ஃபுல்லா மாயை. ஓகே, ஒன்று மனசுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்த வெளியே கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து நிறைய பேர் நானும் கேட்டேன், என்ன ஏன் படம்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு. செம்மையாகுது மச்சான், கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு, நீ கூட செம்மையாக நடிச்சிருக்க. இந்த அக்கா கூட ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஜான் விஜய் சார் சூப்பராக நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னா மழைன்ட்டாங்க. சரி, என்னையா அது, சினிமா இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வருஷம் எடுத்துக்கிறாங்க, நல்ல கொரோனா வேற வந்துச்சு, இப்போ மழை வந்திருக்கு அப்படின்னா நல்ல விஷயம் தான், படம் சூப்பராக இருக்கு, எல்லாரும் போய் பாருங்க. இல்லைண்ணே அது திங்கக்கிழமை ஆயிடுச்சு, எல்லாம் ஸ்கூலில் ஆரம்பிச்சிருச்சு, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சாயந்தரம் போய் பாருங்க. கரெக்டு தானே? சரி, எல்லாரும் பார்த்துட்டு கரெக்டாக போய் படத்தை போய் பாருங்க. நீங்கள் படம் பார்க்கலன்னா நாங்கள் ஃபீல் பண்ணுறத விட கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்டா இந்த படத்தை பார்க்கல அப்படின்னு சொல்லி. இந்த படத்தில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது குழந்தைங்களுக்கு. என் பையன் வந்து இந்த படம் எடுக்கும்போது வந்து 7 வயசா 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஏன்னா நீங்கள் பழைய 3 வருஷம்னா பழைய படம் நினச்சிடாதீங்க, அவ்வளோ வேலை இருக்குது. 43 நிமிஷம் வந்து கிராஃபிக்ஸ் பண்ணோன்னா ஸ்பீல்பர்கே ஃபோன் பண்ணி கேட்டாராம், என்னப்பா 43 வருஷத்துலேயே முடிச்சிட்டே நீ அப்படின்னு சொல்லி. அவர் வந்து 7 வருஷம் எடுத்துக்கு வரான் 43 மினிட்ஸுக்கு. அவர் எடுத்த படம்லாம் கரெக்ட் தானே? 7 இயர்ஸு. அதுவுமே வந்து மேக்ஸிமம் வந்து 32 மினிட்ஸ் தான். ஓகே, அண்ணன் 43 மினிட்ஸ், அதுவே 3 வருஷம் முடிச்சுக்கிறாருன்னா இதுல வேற அத்தனை நடுவில் கட்செல்லாம் வேற தூக்கிருக்காங்க. அதெல்லாம் வேற யூடியூப்ல போடுவார்னு நினைக்கிறேன். போட்டு அது வேற ரிஸ்கா போடக்கூடாதா? இப்ப பாரு, இப்படி உட்கார்ந்து இருக்கீங்க, 2 பத்திரத்துல தலை இருக்குது, இப்படி பாத்தீங்கன்னா உங்களை பார்த்தாதான் ராவண மாதிரி இருக்குது. நாளை கோச்சுக்கிட்டாங்கன்னா யாராவது சொல்லுங்க. இங்க இருந்து எனக்கு பார்க்காம அப்படிதானே இருக்கு, பின்னாடி பாருங்க 2 ராவணம் பேசினாரு. இந்த ஒரு படத்தோட கான்செப்டே அதுதான். சிவன்கிறது ஒரு தனி ஒரு விஷயம் இல்லை. நீதான் சிவன், நீதான் சிவன், நீதான் சிவன். நம்ம எல்லாமே இதுதான் விஷயமே. நீ எப்படி யோசிக்க, எப்படி செயல்படுறியோ அதான் நீ யாருங்கிறத குறிக்கும். இப்போ 2 ராவணன் மாறி மாறி ஒருத்தரை பார்த்துக்கிறீங்களே, அது மாதிரி இங்க இருக்க எல்லா சிவனும் மாறி மாறி பார்த்துக்கலாம். அதான் கான்செப்டே. யோசிச்சு பாரு, கட் அவுட்லயே இப்படி தெரியுது 2 ராவணனா, தியேட்டர்ல போய் பார்த்தா எப்படி தெரியும்? யோசிச்சு பாரு. இதுல வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் எவ்வளவு பிரச்சனைகள், டேட்டு, டைமு, அது எல்லாத்தையும் ஒன்னா எடுத்து போட்டு அது கனெக்ட் பண்ணி, அதுக்கப்புறம் அதுல இருக்கிற கனெக்டிங் சீக்வன்ஸை வந்து சென்சார்ல வெட்டி வெளியே தூக்கி போட்டு திருப்பியும் அதை எப்படி கனெக்ஷன் பண்றது, இந்த பக்கம் அந்த பக்கம் மாத்தி வெட்டி கிட்டி எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி மூச்சு விடுறதுக்குள்ள மழை வந்துருச்சுப்பா. இல்லை, ஆக்சுவலாக மாயன் வந்து சின்ன வயசுல நமக்கு எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. சிவன்னா இப்படி, ராவணனா இப்படி, மைக்கு இப்படி, இப்போ நரகாசுரன்னா இப்படி, இந்த மாதிரி கதை சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ இந்த கதைகள் கேரக்டர்லாம் வச்சு அது ஒரு வடிவமாக ஒரு அழகான ஒரு கதையை ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி ஒரு கதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு மெனக்கெட்டு ஒரு விஎஃப்எக்ஸ் பண்ணி அந்த படம் யார் மனசையும் புண்படாமல், எங்கள் சாதி மதம்லாம் இல்லாமல் ஒரு ரொம்ப அற்புதமாக எல்லாரும் வந்து பார்த்து ரசிச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு படம். நல்ல படம், நல்லா இருக்குது மாயன். நீங்கள் ஒரு தடவை வந்து பாருங்கள். 1000 மின்னல்கள் வந்தாலும் அதை தாண்டி இந்த கதை நல்லா போகும் அப்படின்றது தான் இந்த மாயனுடைய கதையே. ரொம்ப நல்லா இருந்திருக்குது. அப்புறம் படத்துல ட்ரெய்லர்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அதை பார்த்துட்டு மழை ஏன் வந்துச்சுன்னு கேட்கக்கூடாது. இப்ப கரெக்ட் டைம்ல இருக்கு, எல்லாரும் போய் தியேட்டர்ல இருந்து வெளியே போறதுக்குள்ள கடன்னு போய் படத்தை பார்த்து நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்றது தான் அந்த கதையுடைய சாராம்சமே. நிலம் வந்து திரும்ப வந்து அடுத்த ஜென்ரேஷன் நம்ம கொடுத்துட்டு போறோம். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 10 ரூபா சம்பாதிச்சு அந்த 10 ரூபாவில் 10 ரூபா 5 ரூபா எடுத்து வச்சு நாளைக்கு என் பிள்ளைக்கு என்ன சேர்த்து வைக்கிறல்ல, அதே மாதிரி இந்த மண்ணில் பிறந்தா இந்த மண் உனக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, அடுத்த உன் ஜென்ரேஷனுக்கு இந்த மண் சொந்தம். இதை கெடுக்காம நீ திரும்ப கொடுத்துட்டு போ அப்படின்றது தான் இந்த மக்களுக்கு போய் சொல்ற அந்த கதை. அது வந்து பாதுகாப்போடு நம்ம வச்சுக்கணும். வீடு மட்டும் இல்லை, இந்த நிலமும் உன்னுடைய பாதுகாப்பு இருக்கணும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும். அது கடவுள் வழியாக நல்ல விஷயங்களும் போதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த படம் மாயன். இதில் உங்களோட கேரக்டர் பற்றியா நீங்கள் அகைன் 3 பிளாட்லையுமே இருப்பீங்களா? லைக் உங்களோட எப்படி ஜஸ்டிஃபை ஆயிருக்கு? அதேதான், தட்ஸ் எமோஷன். இதே எமோஷன் தான், கடவுளோட எமோஷன் இப்போ கொடுத்தார் இல்லையா? ஸோ ஐ ஹவ் டன் மாயன் காடஸஸ் ஆதிகாளி, த டெஸ்ட்ராயர். ஐ மீன் த டெஸ்ட்ராயர் ஆஃப் ஈவில் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஸ்ட்ராயர்னதுமே எல்லாத்துக்கும் ஏன்னோ நெகட்டிவாக யோசிப்போம் இல்லையா? டர் அகேனா ஆனால் அடுத்த தடவை இங்கே சிக்னல் கொடுத்துருப்போம், ஃப்ரேம் விட்டு வெளியே போயிட்டீங்களா? ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாரோடையும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. பிகாஸ் அதான் சோலோ பர்ஃபார்மன்ஸ் மாதிரி. ஏன்னா டெஸ்ட்ராயருக்கு அதுதான் சிங்கிளாக தான் வரும் மாதிரி. ஸோ சரி அவங்களுக்கே அவங்க போட்டுக்கிட்டாங்க ஒரு பிட்டு. இல்லை, ஆக்சுவலாக நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
இந்த உலக அழிவை 2 கேரக்டர் தான் இன்ஸ்டிகேட் பண்ணோம். சிவனை வந்து தூண்டிவிடும். ஆக்சுவலாக மாயர்கள் இருப்பாங்க. மாயர்களை தூண்டிவிட 2 கேரக்டர் தான். லார்ட் ஆஃப் டெத் ஏற்கனவே கீழே இருக்காரு, யமதர்ம சக்கரவர்த்தி. அவர் கீழே இருக்காருனாவே, ஃபுல்லாக வந்து நின்றுருக்காருனாவே அந்த 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 இதோட இதோட முடிஞ்சு போச்சு. 5 ஜென்ரேஷனோட முடிவுன்னு. ஆதி காளி அகைன் திரும்ப டெஸ்ட்ராயர். மாயன்ஸ் த டைம் எண்டர்ஸ். சொல்லப்போனால் டைமை முடிக்கிறவங்க அவங்க தான். அவங்க அந்த கேலண்டரை பாதுகாத்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்காங்க. அவங்கள டைம் வந்துருச்சு வெளியில் வா, யமன் இங்கே இருக்கான், காலபைரவன் இங்கே இருக்கான், டைம் வந்துச்சு வெளியே வான்னு இன்ஸ்டிகேட் பண்ணி கத்தி கத்தி காளி தான் கூப்பிடுவோம். அதுக்கு ஏன் காளி கத்துறாங்க நிறைய பேருக்கு புரியல. எனக்கு எல்லாத்தையும் ரொம்ப ஓப்பன் ஆகலை. ஏன்னா இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அப்படியே அடுத்த பார்ட் 2ல் தான் இவங்க எஸ்டாப்ளிஷே ஆவாங்க. இந்த சில 2-3 கேரக்டர்ஸ்லாம். ஸோ இவங்க தான் பார்ட் 2க்கு எடுத்துகிட்டு போவாங்க. அதனால் when Lord of Death Yama is here, when Kali is here, Kali is the real destroyer and Kalabhairava is the Lord of Time. அண்ட் மாயன்ஸ் காலபைரவர் வம்சத்தில் வந்த அடுத்த கட்டத்தை சேர்ந்தவங்க, இந்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க இருக்கும்போது இந்த டைம் சம்மந்தப்பட்ட எல்லாரும் சேர்ந்து தான் இந்த இந்த இது முடிவுக்கு கொண்டு வராங்கிறது தான். அந்த கனெக்ஷன் தான் ஓப்பனாக ஒரு டயலாக சொல்லிட்டா ஸ்க்ரீன் பிளேல ஒன்றுமே இருக்காது, படமாக பார்க்க ஒன்றும் இருக்காது. ஏன்னா உட்காந்து பாட்டி கதை சொன்ன போது நாடகம் பார்க்குற ஒரு ஃபீல், அந்த ஃபீல் போயிட்டு அதனால விசுவலாக காமிச்சிட்டோம். நீ எப்படி புரிஞ்சுக்கிறியோ அப்படி புரிஞ்சுக்க, எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணால் உனக்கு ஒன்று கிடைக்கும். அவ்வளோதான். நைட்டு 10 மணிக்கு மேலே தனியாக ஒருத்தன் ஒரு பெரிய பானைக்குள்ளே ஏதோ வச்சு விற்கிறான். பசங்க தேடி போய் கார் நிறுத்தானா, என்னண்ணா 2 பாட்டில் கொடுண்ணா அப்படின்னு காசு மட்டும் வெளியில் போகிறாங்க. சரக்கு வாங்குறதான் பிளாக்ல. ரொம்ப புரியுமா பசங்க? அதான் மேட்ரு, சிம்பிள். அது மாதிரி எல்லா கேரக்டரையும் கனெக்ட் பண்ணேன்னா எதுக்கு இங்கே இருக்கான்னு தெரியும். அவ்வளோதான் விஷயம். எதுக்கு இது சரக்குன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக போய் ரீச் ஆகும் மக்களுக்கு. வேறு மாதிரி சொன்னால் புரியாது. அதான். ஸோ இதாங்க கனெக்ஷன். நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். But actually, how I felt is like, I could connect it very well. எப்படின்னா நமக்கே அத்தனை பர்சனாலிட்டிஸ் இருக்கு, ஒரே குணம் இருக்காது. சந்தோஷமா இருக்கப்போ we will have a different aura. கோவம் வரும் இல்லையா? ஸோ எவ்ரி இமோஷன்ஸ் இஸ் தேர். தட் இஸ் தி இமோஷன் ஆஃப் காட். ஆண்டவனுக்கு கோவம் தான் எப்படி இருக்கும், அதுதான் அழிவு தான் அது. ஆக்சுவலி அதை மீறி போகிறப்போ when you go beyond your borders, that is the anger of the God. ஸோ அந்த சாந்தமாக இருக்கிறவர் வந்து அவரோட இமோஷன் ஆஃப் the peak of his emotions actually. ஸோ அது ஆக்சுவலி நான் பெர்ஃபார்ம் பண்ணுறப்போ there is no dialogue, but I told directors, seriously I felt like I just fall in love, like looking into the camera I just fall in love. I don't know why. ஐயோ தலையில் ஃபுல்லாக வந்து திருநீர், கம்ப்ளீட்லி திருநீர். ஆக்சுவலி திருநீர் அபிஷேக். ஸோ தட் இஸ் த வேர்ட் he said. சிவனுக்கு தான் அந்த அபிஷேக் பண்ணுவாங்க. see look at you, how lucky you are, உனக்கு வந்து இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட் வாஸ் a few scenes நாலும் like those few shots is like intense it was. ஆக்சுவலி அதை பண்ணுறப்பவே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணினேன். I loved that. I just felt that this is the character like came and called me out and I was out to do that. I was just thank you so much. I just live that moment in சொல்லலாம். நம்ம எவ்வளோ படம் பண்ணுவோம், நீ எவ்வளோ இது பண்ணாலும் கேரக்டர் திஸ் இஸ் லைக் எனக்கு சொல்கிறப்போ ஐ ஜஸ்ட் ஃபீலிங் த கூஸ் பம்ப்ஸ். இப்போ யமன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேசிவ் எனர்ஜி, ஆக்சுவலி humongous energy, they are all. So அந்த ரெண்டையும் அழிக்கணும்னா what kind of emotions you have to give, அதை வந்து I put it in my mind and then I just live that moment. I will never ever forget it. நான் எக்ஸாஜரேட் பண்ணதுக்காக சொல்லலை. this is where என்னோட கலை பயணம் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது, மாயன்ல இருந்து. சீரியஸ்லி ஐ வில் டெல் தட் 10 வருஷம் 100 வருஷம் எங்கே இருந்தாலும் ஐ டெல் இட் ஸ்டார்டட் ஃப்ரம் மாயன் ஆக்சுவலி. தட் இஸ் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் கண்ணன், ராஜேஷ் கண்ணன் ஜி. தட் இஸ் லைக் ஐ எம் ஸோ மச் கிளாட் அண்ட் ஐ டோன்ட் ஹவ் வேர்ட்ஸ் டு தேங்க்யூ ஸோ மச். இது லீடு தான் கொடுத்துருக்குறோம். ஸோ செகண்ட் பார்ட்டில் வந்து ஆட்டத்தை பார்க்கலாம். யா தேங்க்யூ. 53 வருஷம் திருவிளையாடல் வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் ஒரு முழு சிவன் படம். ஏன்னா நிறைய அங்கே பார்ட் பை பார்ட் சிவன்லாம் காமிச்சிருக்காங்க. முழுசாக தமிழில் இது வரையும் வர ஒரு சிவன் படம் தான் இது. அது ஒன்று. இன்னொன்று ஒரு கிளாரிஃபிகேஷன், தீனா அண்ணன் பண்ண கேரக்டர் ராவணன் கிடையாது. ராவணன் செகண்ட் பார்ட்டில் தான் வர்றாரு. ஏன்னா இவரை வில்லனா ஜான்வஜி அண்ணன் ஹீரோ, இவங்களுக்கு வில்லனா அண்ணன் வர்றாரு படத்தில். வரும்போது அவர் ராவணனா இருக்க முடியாது இல்லையா? அவர் ராவணன் கிடையாது.
ராவணன் சாக மாட்டான், செத்தான் அவன் ராவணனே கிடையாது. இதை தான் மக்கள் புரிஞ்சுக்கணும். அதனால இது ஒரு 10 இதில் ஏன்னா ராவணன் அது ஒரு பிளேக்காக கொஞ்சம் அப்படி திருப்பி ஒன்றுகளுக்காக அதை பண்ணோம். ஆனால் அது கிடையாது. மாயன் பார்ட் 2வோட இன்ட்ரோவிலே ராவணன் இன்ட்ரோ ஆவார். அப்போ அவரோட கேரக்டர் என்னதுன்னு இப்போ ஆக்சுவலி அதை நான் அவர் வந்து வீராசூரன் ஒரு கேரக்டர். இதுக்கு மேலே அவரை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் பார்ட் 4 வழி மாயன் பார்ட் 4 வழி இருக்கார். அது மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். அவர் அதான் சொன்னேன், செத்தா அவன் ராவணனே கிடையாது, ராவணனுக்கு சாவு கிடையாது. இதான் மேட்டர். இதை மட்டும் நான் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கணும்னா, ஏன்னா நீங்கள் தமிழ் கிங்கு ராவணனை கொண்டுட்டீங்களான்னு அதான் கேட்டாரு. ராவணன் தமிழனா, சிவன் யாரோடா? ஆதி தமிழன். உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி. அப்போ முதல்ல வந்தவன் தமிழன், ஆதி தமிழன். அப்போ ஆதி கடவுள் சிவன். அப்போ அவர் யாரு? அவரும் தமிழன் தானே இருக்க முடியும். 53 வருஷம் கழிச்சு திருவிளையாடல் படத்தை வேற மாதிரி ஒரு லுக்கில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு டைரக்டர். ஓகே, ஸோ இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன், அதாவது என்ன ஜென்சி கிட்ஸா, அவங்க வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு படத்தை பண்ணியிருக்காரு அவர். அங்கேயும் பிரச்சனைக்கு வந்தார் திருவிளையாடலையும். அவர் வந்து என்ன பண்ணார், ஒரு கிராமத்தில் இருக்க பிரச்சனையோ இந்த மாதிரி இன்னைக்கு வந்து உலக பிரச்சனையை பார்க்கறது தான் நம்மளுடைய சிவபெருமான் ஆயிடுச்சு. அதை தான் இந்த படத்தில் காட்டியிருக்கோம். நீங்கள் போய் உட்காந்து இந்த நினைப்போட உட்காந்து போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா படம் ரொம்ப பிடிக்கும். திருப்பியும் வந்து பார்ப்பீங்க. உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பசங்களையும் கூட்டிகிட்டு போய் படம் பார்க்க வைப்பீங்க. ஸோ மச் ஃபன் இட் இஸ். அண்ட் எல்லாமே அதில் இருக்க கிராஃபிக்ஸ் எல்லாம் வந்து சும்மா ஏனோ தானோ ஒரு டைம் பாஸ்க்காக பண்ணதெல்லாம் கிடையாது. எவ்ரி திங் ஹேஸ் அ மீனிங். நீ ஒரு மீனிங்ஃபுல்லான படத்தை நாங்கள் வந்து ஜென்சி கிட் ஸ்டைலில் கொடுத்தோன்னா, இப்போ ஜென்சி கிட்ஸ் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்காத மாதிரி இந்த படத்தை நீங்கள் சீரியஸாக எடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஜென்சி கிட்ஸும் சீரியஸான பசங்க தான். தே ஆர் ஆல்சோ கோயிங் டு பி மேக்கிங் த வேர்ல்ட். தே ஆர் ஆல்சோ க்ரோயிங் இன் டு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள். தே ஆர் ஆல்சோ கோயிங் டு டூ சம்திங் ஃபார் த வேர்ல்ட். கரெக்ட்? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எடுத்த படம். கிரிட்டிசைஸ் பண்ணோன்னா என்ன வேணால் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். இதை யாருமே கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுலேயே தெரிஞ்சிருக்கும் இந்த படம் நல்ல படம்னு. எல்லாரும் போய் பாருங்க அப்படின்றது தான் என்னுடைய வேண்டுகோள். ஓகே, அப்படின்னா என்னன்னா 53 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்தது திருப்பி இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு திருவிளையாடலை. போய் பாருங்க. டேக்அவேவா பேசலாம் நினைக்கிறேன். இப்போ படம் பார்த்து முடிச்சுட்டு வரும்போது இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி இது ஒரு டேக்அவே தான் எனக்கு படத்துல இருந்து. ஸோ உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இதை நீங்க எடுத்துட்டு போகலாம் வீட்டுக்கு அப்படின்னா வாட் வுட் பி த டேக்அவே ஃப்ரம் மாயன்? நான் சிவன் பத்தன். ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து சிவனோட விஷயத்தை போகிற ரொம்ப விஷயம், ரொம்ப பிளெஸிங்காக இருக்குது. இட்ஸ் ரியலி லைக் மாஸ்டர் பீஸ் ஃபார் மீ. ஓகே, டேக் ஃப்ரம் திஸ் மூவி வந்து சாமியும் பூமியும் ஒன்று. வி ஹேவ் டு ரெஸ்பெக்ட் இஸ் பிகாஸ் we have to respect, we have to value, we have to do good to others. You do good things comes to you. So karma. I believe in karma, and I think everybody here believe in karma too. So yeah, be nice to others. Then take it. எல்லாருமே வந்து பூமியை காப்பாற்றணும் அப்படின்னா அவனே கடவுள். கரெக்டா? இது பைபிளில் சொல்லுவாங்க, உன் உடல் உன் ஆலயம் அப்படின்வாங்க. அதை நீ சுத்தமாக வச்சுக்கினாலே போதும். கரெக்ட்? அப்படின்னா நீ ஆலயம் அப்படின்னா யார் கடவுள்? நம்ம தானே கடவுள். எதுக்கு நம்ம வந்து ஆலயத்தை சுத்தமாக வச்சுக்கணும்? அப்போ கடவுள் ஜாலியாக இருக்கலாம், நல்லா இருக்கலாம். கரெக்டா? ஸோ இட்ஸ் எவ்ரிபடிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் பூமி அண்ட் த பீப்புள் அரவுண்ட் யூ. ஓகே, தட் இஸ் ஆல். வெரி சிம்பிளாக சொன்னோம்னா. நீங்க as a டைரக்டரா அது எத்தனை பார்ட்ஸ் பிளான் பண்ணீங்க? லைக் செகண்ட் சீக்வலோட சேர்த்து இருக்காது. இது மொத்தம் 4 பார்ட் மாயன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து மாயன், ஜஸ்ட் மாயன். செகண்ட் வந்து வார் ஆஃப் காட்ஸ், செகண்ட் மாயன் பார்ட் 2. மாயன் 3 வந்து ரிட்டர்ன் ஆஃப் ருத்ரா. மாயன் 4 வந்து கன்க்ளூஷன். மாயன் 4 இஸ் த கன்க்ளூஷன். ஆமாம், இதுக்கு பார்ட் இருக்குது. பார்ட் ஒரு அர்த்தமும் இருக்குது. என்னங்கிறது இது நம்ம இன்னைக்கு, ஆனால் எல்லாமே ஒன்றே ஒன்று இன்னைக்கு இருக்க உலக நடப்பிலிருந்து எடுக்கப்பட்டது. சொல்லப்போனால் ரொம்ப ஈஸியாக சொல்லப்போனால் இன்ஸ்பிரேஷன் இஸ் டெய்லி பார்க்குற நியூஸ் தான். நான் அதை விட்டு வெளியிலலாம் போகல. இந்த படத்துலேயே பார்த்தா என்ன ஒரு சாதாரணமாக போய் சிவன் போய் இருக்கிறவங்க சும்மா போகிறவங்க குத்திட்டு இருக்காரு. அதான் உலகமே முடிய போதே. எதுக்கு தண்டனை அப்படின்னா ஒன் கர்மாப்படி நீ இன்னைக்கு காலைல சாவேனா, சாயந்தரம் உலகினாலும் நீ காலைல சாவ. அதை செய்ய வேண்டியவன் எமன் செஞ்சு தான் ஆவான். அதுக்கு ஆறுதல் போடுற சிவன் போட்டு தான் ஆவான். அது எல்லாமே கற்றுக்கிட்ட வீராசுரன் எழுதி வச்சிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை காலி இன்ஸ்டிகேட் பண்ணணும். இதுக்கு ஆக்ஷன் சொல்லணும், நான் ஆக்ஷன் சொல்லணும். முடிஞ்சதுக்கப்புறம் கட்டுன்னு சொல்லணும். கை தட்டணும். As simple as that. Your takeaway from the movie? Don't take the kindness for granted மாதிரி.
டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட் எனிதிங். நம்மளுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறப்பவே லெட்ஸ் பி லிட்டில் கான்ஷியஸ் அண்ட் டேக் கேர் ஆஃப் த திங்ஸ் அரவுண்ட் அஸ் அண்ட் ஆல்சோ அவர் ஹார்ட் அஸ் வெல். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது இருந்தால் தான் வெளியில் இதை பண்ணுவோம். வெளியில் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டோன்னா உள்ள இட் ஹேஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் இன்சைட் அண்ட் தென் யூ டூ இட் ஆப்வியஸ்லி. ஸோ தட் இஸ் வாட் மாயன் இஸ் ஆல் அபவுட். ஸோ பி கான்ஷியஸ் அண்ட் டேக் கேர். லவ் யூ ஆல். நீங்கண்ணே? இதுக்கு முன்னாடி இந்த புராணங்கள், இந்த கதைகள், இங்கே நடந்திருக்க பிரச்சனைகள் இது எல்லாமே என் காதலையும் ஓதப்பட்டு தானே, கேட்டு வளர்ந்தது தானே. ஓகே, நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக வரவேற்க வேண்டிய இடம் தான். நான் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கதை. அதில் நான் அதோடைய கருவும் நான் சொல்லிட்டேன். நான் இந்த கதை பூமியை நோக்கி மையமாக இருக்கிற கதை, இதை பாதுகாக்கிற கதை தான். ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் தேங்க்யூ ஃபார் மாயன் ஆஸ் வெல். தேங்க்யூ ஃபார் திஸ் இன்டர்வியூ. தேங்க்யூ. ஈஸ்வர் கார்த்திக் இயக்கத்தில் சத்யதேவ் நடிக்கும் ஜீப்ரா வெற்றி நடை போடுகிறது. கேம் ஆன் சொல்யூஷன், சவுத் இந்தியாஸ் #1 டஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.